பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாருமே பத்திரமாய் சுகமாய் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருக்குள்ள அதிகமா நம்புகிறேன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நல்ல தகப்பன் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகளை கடந்து போறோம், அநேக சூழ்நிலையை சந்திக்கிறோம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் நம்மளோட இருந்து அவர் கரம் பிடிச்சு தம்முடைய பிள்ளைகளை நடத்தி வருகிறத நம்ம பார்க்கிறோம். அவர் ஆச்சரியமா நடத்துறாரு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தம்முடைய பிள்ளைகளை அவர் நடத்தி வருகிறத நம்ம உணர்றோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமேன் சொல்லுங்களேன். அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமேன். இன்னைக்கு ஒருவேளை நீங்க எல்லாராலையும் நான் ஒதுக்கப்பட்டிருக்கிற பிரதர், நான் தனிமையை உணர்றேன். ஒரு காலத்துல என்னை சுற்றிலும் அநேகர் இருந்தாங்க, அநேகர் என்னோட பேசினாங்க, அநேகர் என்னை பார்த்து கொள்ள இருந்தாங்க, என்னோட பேச என்னுடைய வார்த்தையை கேட்க அநேகர் இருந்தாங்க. ஆனா இப்போ நான் ஒரு தனிமையில தள்ளப்பட்டு இருக்கிறேன், தனிமையான ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன். இன்னைக்கு என்னை சுத்தி பார்த்தா ஒருத்தரும் என்கிட்ட பேசவும் இல்லை, என்னோட பழகவும் ஒருத்தரும் இல்லை. அப்படின்ற ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். இந்த சூழ்நிலை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை தேவன் பக்கமாய் திரும்பும்படிக்கு அவர் சில சூழ்நிலையை நம்முடைய வாழ்க்கையில உண்டாக்குறாங்க. இன்னைக்கு தேவன் உங்களை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில போட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஏதோ ஒரு காரியத்தை செய்ய விரும்புறாங்க. இது ஏதோ சாதாரணமான நேரம் அல்ல. ஏதோ ஆண்டவர் என்னை இப்படி ஒரு சூழ்நிலையில கொண்டு வந்திருக்கிறாங்க, எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, எதுவுமே என் கரத்துல இல்ல, எல்லாத்தையும் நான் இழந்து நிற்கிறேன், தனிமையில நிற்கிறேன், எல்லாரும் ஒதுக்கப்பட்டு நிற்கிறேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நீங்க இருக்கலாம். இது ஏதோ சாதாரணமான ஒரு சூழ்நிலை இல்ல. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. கர்த்தர் உங்களை உடைத்து அவருக்கு விரும்பின ஒரு பாத்திரமாய் உங்களை வெளியே கொண்டு வரதான் இந்த சூழ்நிலைக்குள்ள கர்த்தர் உங்களை வைத்து இருக்கிறது. இன்னைக்கு நீங்க யோசிக்கலாம், எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்களே, எல்லாத்தையும் நான் இழந்து நிற்கிறேனே, இன்னைக்கு யாரும் என்னை மதிக்க மாட்டு இருக்கிறாங்களேன்னு யோசிக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை எல்லாரையும் விட்டு பிரித்து தனிமையில கொண்டு வராருன்னு சொன்னா, உங்களுடைய வாழ்க்கையில பர்சனலா அவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய விரும்புறாங்க. இந்த நேரம் சாதாரணமான நேரம் அல்ல. இயேசுவின் பக்கமாய் தேவ பிள்ளைங்க திரும்ப வேண்டிய நேரம். இன்னைக்கு நீங்க ஒரு காலத்துல நல்ல ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம், நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஜெபம் இல்ல பிரதர், ஊழியம் இல்ல பிரதர், எல்லாமே என்னை விட்டு தூரமா போன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கர்த்தர் இந்த சூழ்நிலையில உங்களை அவர் உருவாக்க விரும்புறாங்க. எத்தனை பேர் இத யோசிக்கிறீங்க? அவர் உங்களை உருவாக்க தான் இந்த சூழ்நிலையில அவர் உங்களை போட்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலையினால நீங்க அழிந்து போயிட மாட்டீங்க. கர்த்தர் உங்களை உருவாக்க தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கொண்டு வந்து இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நீங்க எல்லாத்தையும் இழந்திருக்கலாம், ஆனா ஒருத்தர் உங்களோட எப்பவுமே இருக்கிறாங்க, எப்பவுமே உங்களை கவனித்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில அவர் உங்களை போட்டது நீங்க அவர் பக்கமாய் திரும்பதான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் இருக்கும், ஒரு காரியத்திலிருந்து நம்ம மாற வேண்டியதா இருக்கும், இல்ல அந்த காரியத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டியதா இருக்கும். இன்னைக்கு தேவன் அவருடைய பிரசனத்தை, அவர் யார் என்று நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அவர் நிரூபித்து கொண்டிருக்கிறாங்க. மனுஷர்கள் எல்லாம் ஒரு காலத்து வரைக்கும் தான் உங்க கூட வர முடியும், இந்த சூழ்நிலை வரைக்கும் தான் மனுஷங்க உங்க கூட வர முடியும், நான் தான் உனக்கு நித்தியமானவன் அப்படின்னு சொல்லி அவர் நிரூபித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம எல்லாரையும் அவர் போட்டு இருக்கிறார். பைபிள்ல அநேகர் ஆண்டவர் தனிமைப்படுத்தினாங்க. தனிமைப்படுத்தின ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு புதிய ஆரம்பத்தை தேவன் கொடுத்தாங்க, ஒரு புதிய தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தாங்க, ஒரு பெரிய அழைப்பை தேவன் கொடுத்தாங்க. இன்னைக்கு தேவன் உங்களை தனிமைப்படுத்தி இருக்கிறது, உங்களை அவர் பக்கமாய் திருப்பி அவர் உங்களுக்கு ஒரு புதிய விஷனை, ஒரு புதிய தரிசனத்தை கொடுக்கதான் அவர் உங்களை தனிமையில வைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு புதிய அடுத்த லெவல் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகரும்படிக்கு தான் இந்த சூழ்நிலையை அவர் உங்களுடைய வாழ்க்கையில கட்டளையிட்டு இருக்கிறது.
இன்னைக்கு தேவ பிள்ளைங்க நல்லா புரியணும், அவருடைய சமூகத்தை உணரும்படிக்கு கர்த்தர் நம்மள இங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. வேதாகமத்துல தேவன் யாரையெல்லாம் தனிமைப்படுத்தினாங்களோ அவங்களுக்கெல்லாம் தரிசனமானாங்க. மோசே வனாந்தரத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் தரிசனத்தை தராங்க. இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தரிசனத்தை மோசே இடத்துல ஆண்டவர் கொடுக்கறாங்க. எங்க கொடுக்கறாங்க? வனாந்தரத்துல யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் தரிசனம் ஆறாங்க. எலியா சூறை செடியில சோர்ந்து படுத்து இருக்கிறாங்க. போதாண்டவர், இந்த வாழ்க்கை நான் சாக நினைக்கிறேன், இதுக்கப்புறம் என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் சூறை செடியில தனிமையாய் படுத்து கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்து சொல்றாங்க, தட்டி கொடுத்து எழுப்பி சொல்றாங்க, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் பெருசு. தனிமையில இருக்கும்போது ஆண்டவர் வெளிப்படுறாருன்னு சொன்னா கர்த்தர் உங்களை கொண்டு ஏதோ ஒரு பெரிய காரியங்களை செய்ய போறாங்க. கர்த்தர் ஒரு புதிய தரிசனத்தை உங்களுடைய வாழ்க்கையில தர போறாங்க. இன்னைக்கு சோர்ந்து இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை பார்த்து தான் தீர்க்கமா சொல்றாங்க, பிள்ளையே நான் உன்னை இந்த சூழ்நிலையில போட்டது ஏதோ சாதாரணமான ஒரு காரியத்துக்காக அல்ல. நான் உன் மேல வைத்திருக்கிற திட்டத்தை வெளிப்படுத்துகிற ஒரு காலம் இது. உன் மேல நான் வைத்திருக்கிற அபிஷேகத்தை வெளிப்படுத்துகிற காலம் இது. எழுந்து கர்த்தரிடத்துல வா, கர்த்தருடைய தரிசனத்துக்குள்ள வா. உன்னை நான் உடைத்து நான் விரும்பும்படிக்கு உன் பாத்திரத்தை நான் வரைய போறேன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறத பார்க்கிறேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இதை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய அபிஷேகம் உங்க மேல இறங்கட்டும். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில என்ன தரிசனத்தை வைத்திருக்கிறாரோ அதை வெளிப்படுத்தட்டும் இயேசுவின் நாமத்துல. உங்களை சாதாரணமான ஒரு காரியத்துக்காக தேவனை இவ்வளவு தூரம் கொண்டு வரல. உங்க மேல ஒரு பெரிய நோக்கம் இருக்கு, ஒரு பெரிய தரிசனம் இருக்கு. கர்த்தர் உங்களை எல்லாரை விட்டும் தனிமைப்படுத்தி இருக்கிறார்னு சொன்னா கர்த்தர் ஏதோ பெரிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு பெரிய காரியத்துக்குள்ள உங்களை நடத்ததான், உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகரும்படிக்கு தேவன் இந்த சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில அனுப்பி இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை அடுத்த கட்டத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு போக போறாங்க. ஆமேன் சொல்லுங்களேன் தேவ பிள்ளைங்க. யார் எல்லாரையும் தேவன் தனிமைப்படுத்தினாரோ அவர்களுடைய வாழ்க்கையில எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு புதிய தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தாங்க. இன்னைக்கு உங்களை தேவன் தனிமைப்படுத்தி இருக்கிறாரா? எல்லாரை விட்டு உங்களை தூரமாய் கொண்டு வந்து இருக்கிறாங்களா? இன்னைக்கு நம்ம யோசிக்கணும், ஏன் இந்த சூழ்நிலை, ஏன் ஆண்டவர் இந்த சூழ்நிலைக்குள்ள என்ன கொண்டு வந்தாருன்னு சொல்லி யோசிக்கணும். யோசித்து அவருடைய சமூகத்தை அண்டி பிடிக்கும்படிக்கு தேவன் அழைக்கிறாங்க. உங்களை அவர் உருவாக்க விரும்புறார். அவர் உங்களை உடைத்து உருவாக்க விரும்புறாங்க. உங்க மேல ஒரு பெரிய சித்தம் இருக்கு. இதை யாரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நோக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார். அவருடைய தரிசனம் இருக்கிறதுனாலதான் எவ்வளோ தூரம் நம்ம போனாலும், எவ்வளோ பின்மாற்றத்துக்குள்ள போனாலும், எவ்வளோ பாவம் செய்து இதெல்லாம் எனக்கு வேண்டாம், ஊழியம் வேண்டாம், தேவ சமூகம் வேண்டாம், சபைக்கு போக வேண்டாம், நம்ம எவ்வளவு ட்ரை பண்ணாலும் மீண்டும் மீண்டும் ஏன் தெரியுமா அவருடைய சமூகத்துக்கு நம்மளை அழைத்து வராங்க. நம்முடைய வாழ்க்கை மேல ஒரு பெரிய தரிசனம் இருக்கு, ஒரு பெரிய சித்தம் இருக்கு. அவருடைய தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும்படிக்கு நம்மளை அழைத்து இருக்கிறாங்க. இந்த உலகத்தின் பார்வையில நம்ம கேர்லெஸ்ஸா இருக்கலாம், இந்த உலகத்தின் பார்வையில நம்மள மதிக்கப்படாதவர்களா நம்ம இருக்கலாம். ஆனா தேவனுடைய பார்வையில நம்ம ரொம்ப விசேஷமானவங்க. நீங்க ரொம்ப விசேஷமானவங்க. கர்த்தர் உங்க மேல ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில உங்களை வைத்திருக்கிறது நீங்க அழிந்து போகணும்னு சொல்லி அல்ல, கர்த்தர் உங்களை உருவாக்கணும்னு சொல்லிதான் இந்த சூழ்நிலையில அவர் உங்களை வைத்திருக்கிறாங்க. தேவன் இந்த சூழ்நிலையில நம்ம கிட்ட என்ன விரும்புறாருன்னு சொன்னா, அவர் இடத்துல முழுமையாய் நம்மள அர்ப்பணிக்க விரும்புறார், முழுமையாய் நம்மள ஒப்பு கொடுக்க விரும்புறாங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைங்க ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்க. எந்த காரியம் நம்மளுக்குள்ள சரியில்லை, எந்த காரியம் இன்னைக்கு தேவனுக்கு பிரியமில்லாத இருக்குன்னு சொல்லி நம்மள கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். கொஞ்சம் நம்மள ஆராய்ந்து அறிந்து மொத்தமா தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் சொல்ல முடியும், அவர் நம்மளை இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வர அவர் போதுமானவராய் இருக்கிறாங்க. யோனா வாழ்க்கையில ஒரு தரிசனம் இருந்துச்சு. யோனாவை நினைவுக்கு நேரா போன்னு சொன்னாங்க. யோனா தர்சீசுக்கு நேரா போக ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர் போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டதில்ல, அந்த படகுல ஒரு சூழ்நிலையை உண்டாக்குனாரு. அந்த சூழ்நிலையை உண்டாக்கி ஒரு மீனை கட்டளையிட்டு மறுபடியும் ஆண்டவர் எந்த லொகேஷனுக்கு அவனை போனோம்னு நினைச்சாரோ அந்த லொகேஷன் கொண்டு போயிட்டார்.
இன்னைக்கு சில சூழ்நிலை அதை போலதான் உருவாக்கி இருக்கிறாரு. யோனாவுக்கு அந்த படகுல சாகும் நிலைமை வந்த பொழுது கூட இவன் அப்படியே போயிட்டோம் மறிச்சிட்டோன்னு விட்டுடல, ஒரு மீனை கட்டளையிட்டாரு. இன்னைக்கு நம்ம மனம் திரும்ப ஆரம்பிச்சுட்டா ஒரு மீனை கட்டளையிட ஆரம்பிச்சிருவாரு. ஒரு மனிதர் யாரையோ கொண்டு உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிருவாரு. இன்னைக்கு நம்ம தான் இந்த சூழ்நிலை போட்டு இருக்கிறார்ல, நம்ம தான் உணர ஆரம்பிக்கணும், நம்ம தான் அறிக்கை செய்ய ஆரம்பிக்கணும், நம்ம தான் மனம் திரும்ப ஆரம்பிக்கணும், நம்ம தான் நம்முடைய பாவங்களை ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கணும். எல்லாத்தையும் விட்டு தூரமா இருங்க, எல்லாம் காரியத்தை விட்டுருங்க. ஒரு கொஞ்ச நேரம் கொஞ்ச நாள் அவருடைய சமூகத்துல அமைதியா அமர்ந்து அவர் நம்முடைய வாழ்க்கையில என்னத்துக்கு நம்மளை அழைச்சிருக்கிறாங்க, என்ன திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கு நம்மள அவர் அழைச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி நம்மள கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம், நம்மள கொஞ்சம் ஆராய்ந்து அறியலாம். அவர் நம்மளுக்கு உதவி செய்வாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு தனிமையில நீங்க இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க. நீங்க கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, கர்த்தரால நீங்க அழைப்பு பெற்றவங்க. அதனாலதான் கர்த்தர் இந்த சூழ்நிலை உங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. தகப்பன் நம்மளை சிச்சிப்பாங்க. வசனம் சொல்லுகிறது, தகப்பன் சிச்சியாத பிள்ளை உண்டோ? அவர் சிச்சிக்கதான் யார் நம்மளை சிச்சிக்கிறாங்களோ அவங்கதான் நம்மளை அதிகமா நேசிப்பாங்களாம். நார்மலா நம்ம அப்பா அம்மா கூட நம்ம ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டா, ஏதோ காரியம் செஞ்சுட்டா நம்மளை கடிஞ்சு கொள்வாங்க. ஏய் ஏன் பண்ண, ஏன் இதை பண்ண, இது எனக்கு பிடிக்கல, ஏன் இதை பண்ண, இது தப்பு அப்படின்னு சொல்லி கடிஞ்சு கொள்வாங்க. ஆனா அதே அப்பா அம்மா தானே நம்மளுக்கு சாப்பாடு போடுறாங்க, அதே அப்பா அம்மா தானே நம்மளுக்கு உடைகளை வாங்கி கொடுக்குறாங்க, அதே அப்பா அம்மா தானே நம்மளை படிக்க வைக்கிறாங்க. அது போலதான் தகப்பன் கூட சில சூழ்நிலை நம்மளை கடிஞ்சு கொள்வாங்க. அவர் நம்மளை சிச்சிக்கிறது நல்லது, அவர் நம்மளை சரிப்படுத்துகிறது நல்லது. வசனம் சொல்லுகிறது, அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாய் வழங்குவேன். இந்த சோதனையில கர்த்தர் உங்களை சோதித்த பின் நீங்க சுத்த பொன்னா, ஒரு கோல்டு வரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி நிறைய ப்ராசஸ் இருக்கு. நெருப்புல போடுவாங்க, அதை சுடுவாங்க, அது என்ன ஷேப்புக்கு வரணுமோ அதை செய்வாங்க. இப்படி நிறைய ப்ராசஸ்ல தான் அதுக்கப்புறம் கடைக்கே வருது. அத போலதான் நம்முடைய வாழ்க்கையில கூட அவர் நம்மளை உடைச்சு உருவாக்கி அவருக்கு விரும்பின ஒரு பாத்திரமா கொண்டு வந்து வெளியே நிக்க வைப்பார். அவர் நம்மளை சோதித்த பின் நம்ம சுத்த பொன்னாய் வழங்குவோமா. அதனால இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகிட்டையும் சொல்றேன், நீங்க ரொம்ப விசேஷமானவங்க. கர்த்தர் உங்க மேல ஒரு பெரிய தரிசனத்தை வச்சிருக்காங்க. ஏதோ நீங்க சாதாரணமானவங்க அல்ல, இன்னைக்கு நீங்க நினைக்கிற மாதிரி அல்ல. உங்களுடைய வாழ்க்கை மேல கர்த்தருடைய பெரிய திட்டம் இருக்கு, ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. அதனால அவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, ஏன்பா இந்த சூழ்நிலை, என்னப்பா நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க, அதன்படி என்ன ஒப்பு கொடுக்கிறேன், என்ன முழுமையா அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. ஜெபிக்க ஜெபிக்க சூழ்நிலை மாறிடும். என்னோட சேர்ந்து கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஒரு நிமிஷம் இதை பார்க்கிற ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த சூழ்நிலை என்ன கொண்டு வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா ஏன்பா என்ன கொண்டு வந்தீங்க, என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புறீங்கன்னு சொல்லி ஒரு கணம் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நன்றி ஆண்டவரே, பரிசுத்த தகப்பனே, உம்முடைய சித்தம் இல்லாத நாங்க இங்க வரல, இவ்வளோ தூரம் நாங்க வந்தது உம்முடைய கிருபைப்பா, உம்முடைய சுத்த கிருபையில நாங்க இங்க வந்திருக்கிறோம். ஒரு விஷயாக எங்களுடைய வாழ்க்கை மேல என்ன நோக்கம் இருக்குப்பா, என்ன திட்டம் இருக்குப்பா, இதை பார்க்கிற ஒவ்வொருத்தருக்கும் அதை நீர் வெளிப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் அவங்க ஜெபிக்கிற நேரத்துல கண்களை மூடி உம்மை நோக்கி பார்க்கிற இந்த நேரத்துல தானே பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் அவர்களை நிரப்புவதாக. ஆவியானவர் உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் கர்த்தருடைய மகிமை அவர்களை ஆளுகை செய்வதாக. உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமை ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ள இறங்கட்டும்பா. இதை யாரெல்லாம் பார்த்து ஜபித்து கொண்டிருக்கிறாங்களோ ஒவ்வொருத்தர் மேலும் தெய்வனுடைய அளவில்லாத பிரசன்னம் ஆண்டவரே இதை பார்க்கிற நேரத்துல நிரப்புவதாக இயேசுவின் நாமத்துல. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரோட நீங்க பேசுவீராகப்பா. ஆண்டவரே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன திட்டத்தை வைத்திருக்கிறீங்களோ அதை விளங்க பண்ணுவீராக. ஆவியானவரே, பரிசுத்த தகப்பனே, எங்களை நீங்க சிச்சித்து எங்களை நீங்க நல்வழிப்படுத்துங்கப்பா. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களை நாங்கள் முழுமையாய் தாழ்த்துகிறோம். ஒரு விஷயாக எங்களை நீர் பலப்படுத்துனதுக்காக நன்றி சொல்றோம். எங்க மேல என்ன திட்டம் வைத்திருக்கிறீங்களோ அந்த திட்டத்தை இந்த சூழ்நிலையில விளங்க பண்ணுங்கப்பா. எங்களை தர மட்டுமாய் தாழ்த்துக்கிறோம். நாங்க சிறுகணும், நீங்க மட்டும் எங்களுடைய வாழ்க்கையில பெருகணும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்னைக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்க.
பர்சனலா எல்லாத்தையும் விட்டு தூரமாகுங்க. ஒரு கொஞ்ச நாள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களை அர்ப்பணிக்க ஆரம்பிச்சிருங்க. சூழ்நிலை மாறுகிறத நீங்க பார்ப்பீங்க. சூழ்நிலை மாறுகிறது உங்களுடைய வாழ்க்கையில பார்ப்பீங்க. அற்புதம் நிகழ்கிறது உங்களுடைய வாழ்க்கையில பார்ப்பீங்க. உங்களை கொண்டு தேவன் அற்புதத்தை செய்ய போறாங்க. உங்களை கொண்டு பிசாசை துரத்த போறாங்க. உங்களை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிக்க போறார். அதனால ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்க மேல ஒரு பெரிய திட்டம் இருக்கு, ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தை என்னுடைய ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. தொடர்ந்து ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். God bless you all. Thanks for watching. Drop a like, leave a comment, and don't forget to subscribe to watch more videos like this.